கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். லூக்கா 1:42 என்று எலிசபெத்தம்மாளின் புகழ்ச்சி வாசகத்தை நம் இதயங்களில் ஏந்தியபடி அன்னை மரியாளின் இந்த வணக்க மாதத்தில் நாம் இன்று இணைந்திருக்கிறோம். பேறு பெற்றதாய், ஆசி பெற்றதாய். எலிசபெத்து மரியாளை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து மரியாள் என்ற ஒரு பெண்ணுக்கானது மட்டுமல்ல, அது மனுக்குலத்தின் விடியலுக்கானது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி கடவுளின் பிரசனத்தை தாங்கியது. புதிய ஏற்பாட்டில் மரியாளின் கருப்பை அந்த பெட்டியாக மாறியது. அவள் விசுவாசத்தின் ஆசையாக மாறுகிறாள். எலிசபெத்து மரியாளை வாழ்த்த காரணம், அவர் ஆண்டவர் தமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியவர். மரியாளின் ஆசி என்பது அவர் கடவுளின் தாய் என்பதால் மட்டுமல்ல, அவர் கடவுளின் வார்த்தைக்கு முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இறையில் உண்மை என்ன? மரியாள் பேறு பெற்று எனப்படுவது அவர் கடவுளின் அருளை பெற்றுக் கொண்டதால். அருள் என்பது ஏதோ ஒரு மேஜிக் அல்ல, அது கடவுளின் அன்பு தம் வாழ்வில் தங்குவது. அருள் கிரேஸ் என்பது ஏதோ வானத்திலிருந்து திடீரென்று விழும் ஒரு மந்திரக்கோள் அல்ல. அன்னை மரியாளின் வாழ்வில் அருள் எவ்வாறு செயல்பட்டது என்பதை இன்னும் ஆழமான வாழ்வியல் தலங்களில் புரிந்து கொள்ளலாம். அன்னை மரியாள் ஏன் அருள் அறிந்தவள் என்று அழைக்கப்படாது என்பதற்கான 3 ஆழமான காரணங்களை இங்கே நாம் பார்க்க முடியும். ஒன்று, அருள் என்பது கடவுளின் தெரிவு, தி டிவைன் எலெக்ஷன். இறையியல் ரீதியாக அருள் என்பது நாம் சம்பாதிப்பது அல்ல, அது கடவுளாக கொடுப்பது. இரண்டாவது, தகுதியினால் அல்ல. மரியாள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரோ அல்லது உலகமே போற்றும் அதிகாரமிக்க அரசி அல்ல. அவர் நாசரேத்து என்னும் சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண இளம்பெண், ஏழை இளம்பெண். அடுத்து, கடவுளுடைய பார்வை. கடவுள் மனிதனின் வெளித்தோட்டத்தை பார்ப்பதில்லை, இதயத்தை பார்க்கிறார். மரியாள் இதயத்தில் இருந்த அந்த தூய்மையான இடத்தை கண்ட கடவுள் அங்கே தங்குவதற்காக தீர்மானிக்கிறார். நாமும் பல நேரங்களில் நான் பாவி, இந்த கடவுளின் அருள்கள் கிடைக்குமா என்று தயங்குகிறோம். அருள் என்பது தகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அல்ல, ஏழைகளுக்கு, தகுதியற்றவர்களை தகுதியுள்ளவராக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயல். அருள் என்பது கடவுளின் உடனிருப்பு. பல நேரங்களில் நாம் கடவுள் அருளில் பரிசுகளாக வேலை, பணம், ஆரோக்கியம் என்று நினைக்கிறோம். ஆனால் மரியாளின் வாழ்வில் அருள் என்பது இயேசுவே ஆகும். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பிரசன்னம் மேகமாக தெரிந்தது. புதிய ஏற்பாட்டில் மரியாளின் வயிற்றில் அந்த அருள் சதையாக மாறியது. அருள் நம்மிடம் தங்கும் போது அது நம்மை சும்மா இருக்க விடாது. மரியாள் அருள் அறிந்தவுடன் அதை தன்னிடையே வைத்துக் கொள்ளவில்லை. எலிசபெத்தம்மாளுக்கு உதவ அவர் ஓடினார். நம்மிடம் அருள் இருந்தால் நம்மிடம் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை நாம் மற்றவர்களுக்கு பகிரும் போதுதான் நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். அருள் என்பது ஒத்துழைப்பு, கோஆபரேஷன் வித் கிரைஸ்ட். இறையியலில் ஒரு ஆழமான வாக்கியம் உண்டு, உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உன்னை மீட்க மாட்டார். அதாவது சுதந்திரமான சம்மதம் தேவை. கடவுள் மரியாளை கட்டாயப்படுத்தவில்லை. கபிரியேல் தூதர் வழியாக கேட்டார், மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த நொடியில்தான் அருள் முழுமை பெற்றார். அருளறிந்த வாழ்வு என்பது பூமெத்தை அல்ல, அது அருளால் தான் அவர் சிலுவையில் நிற்கவும் எகிப்துக்கு தப்பி ஓடவும் துணிவு பெற்றார். கடவுள் நம் வாழ்வில் பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய ஆம் என்ற சம்மதத்தை கொடுக்கிறோமா? மரியாளைப் போல உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லும் போது சாதாரண மனிதர்களாய நாமும் கடவுளின் அருளை தாங்கும் பாத்திரங்களாக மாறுகிறோம். ஒரு வீட்டில் சன்னல் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தால் சூரிய ஒளி வெளியேதான் இருக்கும். சனலை திறந்தால் மட்டுமே வெளிச்சம் உள்ளே வரும். சூரிய ஒளி என்பது அருள், சனலை திறப்பது என்பது மரியாளின் விசுவாசம். சூரிய ஒளி என்பது அருள், ஜன்னலை திறப்பது என்பது மரியாளின் விசுவாசம். மரியாள் தன் உள்ளத்து ஜன்னலை முழுமையாக திறந்து வைத்தார். அவர் பேறு பெற்றவரானார். ஆனால் மரியாள் நமக்கு காட்டும் வழி இதுதான். கடவுளோடு இருக்க விரும்புகிறார், நீங்கள் அவரோடு இருக்க தயாரா? அன்னை மரியாளின் குணங்களை இந்த 7ஆம் நாளிலே அன்னை மரியாளின் 2 முக்கிய குணங்களை நாம் தியானிக்கலாம். ஒன்று கேட்டல், இன்னொன்று கீழ்ப்படிதல். கேட்பதும் கீழ்ப்படிதலும் அடுத்து நடக்க வேண்டும். ஆழமான கேட்டல். கபிரியேல் தூதர் சுவேசும் போது மரியாள் இடமறிக்கவில்லை. இன்று பல நேரங்களில் நாம் கடவுளில் பேசுகிறோம் ஜெபம் என்ற பெயரில். ஆனால் அவர் பேசுவதை நான் கேட்பதே இல்லை. நாமே பல
குறுக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எதிர்கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் மரியாள் அமைதியில் கடவுளுடைய குரலை கேட்டார். அடுத்ததாக துணிச்சலான ஆம், உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அக்கால சட்டப்படி திருமணத்துக்கு முன் கருவுறுவது உயிருக்கே ஆபத்தானது. ஆனால் மரியாள் கடவுளுக்காக தன் உயிரையே பணை வைத்தார். இதுதான் அன்னை மரியாளுடைய வீரம். பகிர்ந்து கொள்ளும் பண்பு. தான் கருவுற்றிருந்தாலும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் உறவினர் எலிசபெத்துக்கு உதவ மலைநாட்டுக்கு விரைவி சென்றார். அன்னை மரியாள் சுயநலமில்லாத சேவைக்கு இலக்கணம். ஏன் இந்த மாதம் மரியாளுக்கு அர்ப்பணிக்கிறோம்? ஏற்கனவே அடிக்கடி கூறக்கூடியதான். ஐரோப்பிய நாடுகளில் மே மாதம் வசந்த காலம் தொடங்க நேரம். பூத்து குலுங்கும் இந்த மாதத்தை விண்ணகத்தின் மலரான மரியாளுக்கு அர்ப்பணிக்கிறது கத்தோலிக்க மரபு. குடும்பங்களில் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பது, அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம் செல்வதே இந்த மாதத்தினுடைய இலக்கு. இது வெறும் சடங்கு அல்ல, இது உறவு. ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி உரிமையோடு செல்லுமோ அப்படி நாம் மரியாளிடம் நம் கவலைகளை ஒப்படைக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது முகம் கடுகடுகென வைத்திருப்பது அல்ல, அது மகிழ்ச்சியாக இருப்பது. மரியாளின் வாழ்வில் காணா ஒரு திருமண விழா ஒரு முக்கிய நிகழ்வு. அங்கு ரசம் தீர்ந்து போனது. அவர் இயேசுவிடம் முறையிட்டார். நம் வாழ்வில் நிம்மதி என்னும் ரசம் தீர்ந்து போகும்போது மரியாளிடம் சென்றால் அவர் இயேசுவிடம் நம்மை அழைத்துச் செல்வார். ஒரு முறை ஒருவர் கேட்டார், ஏன் கத்தோலிக்கர்கள் எதற்கெடுத்தாலும் மாதாவிடம் போகிறீர்கள் என்று. இதுதான் பதில். வீட்டில் அப்பாவிடம் விஷயம் கேட்க பயமாக இருக்கும். இருந்தால் முதலில் யாரிடம் சொல்வோம்? அம்மாவிடம் தானே. அம்மா சரி என்று சொல்லிவிட்டால் அப்பா மறுக்க மாட்டார் அல்லவா? அங்கேதான் அதேதான் இங்கும். இயேசுவிடம் சிபாரிசு செய்ய மரியாளை விட சிறந்த நபர் யாரும் இல்லை. இது ஒரு உரிமை போராட்டம் அல்ல, இது அன்பு பாலம். இறை ரீதியாக நான் ஏன் நேரடியாக இயேசுவிடம் போகாமல் மரியாதை வழியாக போகலாம் என்று பேசலாம். காணா ஒரு திருமண விழாவில் ரசம் தீர்ந்து போனது மணமக்களுக்கு தெரியாது. என் இயேசுவுக்கே அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் மரியாள் அதை கவனித்தார். இயேசுவிடம் ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். அங்கே மரியாள் இயேசுவுக்கு கட்டளையிடவில்லை, மாறாக ஒரு தாய்க்குரிய உரிமையோட தேவையை எடுத்துச் சொன்னார். இயேசு நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் தன் தாயின் வார்த்தைக்கு அந்த நேரத்தை மாற்றி அமைத்தார். ஒரு மந்திரிக்கும் ஒரு குடிமகனுக்கும் உள்ள இடைவெளி அதிகம். ஆனால் அந்த மந்திரியின் தாய்க்கும் மந்திரியின் இடைவெளி கிடையாது. நாம் மரியாதையுடன் செல்லும் போது அந்த தாயின் சிபாரிசு நாம் விண்ணப்பங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கிறது. கடவுள் என்பவர் அச்சத்துக்குரியவர் அல்ல, அவர் அன்பான தந்தை தான். இருப்பினும் ஏன் இந்த அம்மா வழி என்று கேட்கலாம். அணுகுமுறையில் இயேசு முழுமையான கடவுள் மற்றும் முழுமையான மனிதர். ஆனால் பல நேரங்களில் சாதாரண மனிதர்களாகி நமக்கு அப்படி தெய்வீகத்தன்மை ஒரு பிரமிப்பை, ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தலாம். மரியாள் நம்மை போன்ற ஒரு படைப்பு மற்றொரு படைப்பிடம் மனிதன் மரியாளிடம் செல்வது மிக எளிமையான. அப்பா கண்டிப்பானவராக இருந்தால் அம்மா பரிந்து பேசுவார் என்பது உலக நீதி. ஆனால் இங்கே இயேசு கண்டிப்பானவர் என்பதற்காக அல்ல, மாறாக மரியாள் இதயம் இரக்கத்தின் அரியணை என்பதால் நாம் அங்கு செல்கிறோம். நாம் தவறு செய்துவிட்டு தந்தையிடம் நிற்கும் போது குற்ற உணர்வு வாட்டும். ஆனால் அந்த தந்தைக்கே தாயாக இருப்பவர்கள் செல்லும் போது அவன் நம் கையை பிடித்து தந்தையிடம் கூட்டிச் சென்று, பாவம் தெரியாம செய்துட்டான், மன்னிச்சிடுக என்று சொல்லும்போது அந்த தண்டனை மன்னிப்பாக மாறும். ஆன்மீகத்தில் ஒரு வேடிக்கையான பழமொழி உண்டு. இயேசு கதவை சாத்தினாலும் சன்னல் வழியாக புகுந்து வர சொல்வார் அன்னை மரியா. ஏன் சன்னல் என்று கேட்கலாம். இயேசு நீதிபதியாக தீர்ப்பு வழங்கும் போது மரியாள் வழக்கறிஞராக நமக்காக வாதாடுகிறார். சொர்க்கத்தின் வாசலில் பேதுரு கணக்கு பார்த்து கொண்டிருந்தாராம். தகுதியில்லாத பல பாவைகள் உள்ளே இருப்பதை பார்த்துவிட்டு இயேசுவிடம் போய், ஆண்டவரே, நான் இவ்வளவு கண்டிப்பான சோதனைகள் வைத்தும் இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்று கேட்டாராம். இயேசு சிரித்துக் கொண்டே சொன்னாராம், பேதுரு, நீ கதவை சாத்தினால் என் அம்மா பெண் கதவை திறந்து விடுகிறார், நான் என்ன செய்யணும்? நகைச்சுவையாக சொல்லுவது. மரியாள் வழியாக இயேசுவிடம் செல்வது என்பது இயேசுவை ஒதுக்கி தள்ளுவது அல்ல, மாறாக இயேசுவை இன்னும் ஆழமாக நேசிப்பது. ஒரு ஓவியத்தின் அழகை ரசிக்க அந்த ஓவியத்தை வரைந்த கலைஞரின் தாயிடம் சென்று, உன் மகன் எவ்வளவு அழகாக வரைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த புகழ்ச்சி அந்த தாய்க்கு மட்டுமல்ல, அந்த மகனுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியை தரும். அதுபோல்தான் நாம் மரியாளை புகழும் போது இயேசு ஒருபோதும் பொறாமைப்படுவதில்லை. மாறாக என் தாயை, என் மக்கள் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று அவர் பெருமிதம் கொள்வார்.
இயேசு நமக்கு கடவுளை தந்தார், மகன் வழியாக தந்தை என்று. மரியாள் நமக்கு கடவுளை தந்தார், தன் கருப்பை வழியாக இயேசுவை கொடுக்கிறார். எனவே கடவுளை செல்ல மரியாள் ஒரு ஷார்ட்கட் அல்ல, அது ஒரு நிச்சயமான வழி, ஷுவர் வே. இந்த மே மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? உதர்களால் மட்டுமல்ல, உள்ளத்தால் ஜெபமாலை சொல்ல வேண்டும். மரியாள் எப்படி இயேசுவை பெற்றெடுத்தாலோ அதே எப்படியே நாம் நற்செயல் வழியாக நாம் இயேசுவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அருள் இது தகுதியற்றவர்களை தகுதியுள்ளவராக்கும் கடவுளின் இலவச கொடை. பரிந்துரை மரியாளின் ஒரு ஷார்ட்கட் அல்ல, அவர் இயேசுவுடன் நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு நிச்சய வழி. மகிழ்ச்சி கத்தோலிக்க ஆன்மீகம் என்பது மிகவும் கடுகடவன இருப்பதல்ல, அன்னை மரியாளைப் போல இறைவன் அருளில் அகமகிழ்வது, அகமகிழ்ந்து கொண்டாடுவது. அருள் வேண்டும், பரிந்துரை வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும். இந்த மே மாதத்திலே துக்கத்தோடும் சோதனையோடும் வேதனையோடும் குழப்பத்தோடும் அல்ல, அருளறிந்த மரியே வாழ்க என்றவரை வாழ்த்துவோம்.